ஓம் சாய்ராம். திரு சி. ராஜகோபாலாச்சாரி சேலத்தில் ஆற்றிய உரையின் பொழுது கூறிய சில குறிப்புகளை இப்பொழுது நாம் கேட்கலாம். ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியும் நானும் பாலிய நண்பர்கள். இருவரும் வழக்கறிஞர் தொழிலையே தேர்ந்தெடுத்தோம். ஆச்சரியமூட்டும் விதத்தில் இருவரும் வெவ்வேறு காரணங்களுக்காக சேலத்தை விட்டு புறப்பட்டோம். நரசிம்ம சுவாமிஜி திருவண்ணாமலையில் ரமணரின் ஆன்மீக ஆசிரமத்தில் இணைந்தார் எனில், நான் திருச்செங்கோட்டில் அரசியல் ஆசிரமத்தில் இணைந்தேன் என்று குறிப்பிடலாம் என்று கூறுகிறார். அடுத்தது, திரு பி என் தாதர் மாநிலத்திற்கான உள்துறை அமைச்சர், இந்தியா, புதுதில்லி. வாழ்க்கையின் உண்மை தத்துவத்தை அறிந்து கொள்ள விழையும் ஒவ்வொருவரும் நரசிம்ம சுவாமிஜியின் வாழ்க்கையை படிக்க வேண்டும். அது அவருக்கு ஒரு தூண்டுகோலாக அமையும் என்று குறிப்பிடுகிறார். நம்மில் பலருக்கு செல்வத்தை ஈட்டும் வழி தெரியும். ஆனால் ஒரு சிலரால் மட்டும்தான் அந்த செல்வத்தின் மீதுள்ள பற்றை துறக்க தெரியும். நரசிம்ம சுவாமிஜி உலக வாழ்க்கையை துறந்ததற்கு மட்டுமல்லாமல், அவர் சமூகத்திற்காகவும் ஆன்மீகத்திற்காகவும் ஆற்றிய தொண்டுகள் பற்பல. அதற்காக நான் அவரை வெகுவாக மதிக்கின்றேன் என்று குறிப்பிடுகிறார். மகாத்மா காந்தி அவர்கள் நாடு முழுவதும் சுதந்திர தாகத்தை ஊட்டினார் என்றால், நரசிம்ம சுவாமிஜி இந்தியா முழுவதும் சாயி பக்தியை ஊட்டினார் எனலாம். இன்று நாடு முழுவதும் சாயியின் திருநாமம் வீட்டிற்கு வீடு உச்சரிக்கப்படுகிறது. இது நரசிம்ம சுவாமிஜியின் அயராத சேவையினால் உண்டான ஒரு பெரிய மாற்றமாகும். நம் எல்லோர் மனதிலும் சாயியின் மீது பக்தி நிறைந்திருக்கிறது. இவற்றில் அனைத்திற்கும் நாம் நரசிம்ம சுவாமிஜிக்கு நம்முடைய நன்றிகளை உரித்தாக்க வேண்டும். நாட்டில் இப்பொழுது சாயியின் பக்தியை தலைகீழாக மாற்றிய பெருமை நரசிம்ம சுவாமிஜியையே சேரும் என்று குறிப்பிடுகிறார். ஓ சாய்ராம்.